ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோட கண்டினியூஷன் தான் செகண்ட் ப்ரோமோவும். எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த வீட்ல டான்ஸ் மாரத்தான் 2.0 ஒன்று நடந்ததா இல்லையா? அதை பத்தி பேசுவாரா பேச மாட்டாரா? அது மட்டும் இல்லாம நம்ம கானா வினோத் வந்து இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால ஆதிரை விஜய் பருதிலாம் அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடுத்த வாரம் தாங்க ஃபேமிலி ரவுண்டு. இந்த வாரமே ஃபேமிலி ரவுண்டை பத்தி மொத்தமா ஹைப்பை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாரம் என்ன பேச போறீங்கன்னு எனக்கு புரியல. சோ இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொன்னார்ல, அதாவது அவங்க வீட்டுல இருந்து வரது வந்து இவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும், இவங்க எல்லாம் வந்து பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டாபிக் தான் இப்பயும் போது. இப்ப என்னன்னா, அந்த மகிழ்ச்சியா இருக்குன்றது யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கனி அவர்கள் வந்து சாண்ட்ராவை சொல்றாங்க. ஏன்னா அவங்க குழந்தைய வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. சோ அதனால அவங்க ஃபேமிலில இருந்து வந்தா இவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. எஃப்ஜே வந்து நம்ம இவனை தான் சொல்றாங்க, அதாவது விஜய் பார்வதியை சொல்றாப்ல, அதாவது இந்த வாரம் ஃபுல்லா அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அதிக இடத்துல அவங்க அம்மாவை மென்ஷன் பண்ணிருக்கா சார் விஜய் பார்வதி அப்படின்னு உடனே அதுவும் பாக்கிறதுக்கு கரெக்ட் தான். ஏன்னா அவங்க அம்மா வந்தோடனே எனக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல, எங்க அம்மா வந்தோடனே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொன்னாங்களே. சோ அதான் இங்க எஃப்ஜே சொன்னா. நெக்ஸ்ட் அப்படியே விஜய் பார்வதி பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் பார்வதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது எஃப்ஜே வந்து ஆதிரை வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா எஃப்ஜே பயப்படுவான் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது உண்மைதான். எஃப்ஜே வந்து கண்டிப்பா பயப்படதான் செய்வான். ஏன்னா எஃப்ஜே அந்த அளவுக்கு வேலைகளை பார்த்திருக்கான். சோ அதனால கண்டிப்பா பயம் இருக்கும். பட் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்கன்ற மேட்டர் இன்னமும் உனக்கு தெரியலையமா? ரெண்டு பேரும் ஜோடியா வெளியே அமைச்சிடறாங்கமா? அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து வந்து என்னமா பண்ண போறாங்க, வீட்டுல இருந்து எப்படிமா வர முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது. சோ நெக்ஸ்ட் விஜய் பார்வதியே சொல்லிக்கிறாங்க, அதாவது சார் எங்க வீட்டுல இருந்து வர போறாங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு நம்ம விஜய் அங்க தரமா ஒரு தக்லைஃப் கொடுத்தாப்ல. பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், பாரு நீங்க யாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னது பாக்குறது நல்லா இருந்தது. உண்மையிலே பாரு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அம்மா வர போறான்னு சொல்லி பயத்துல இருக்காங்களா, அதெல்லாம் ஃபுல்லா ஆக்டிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெளியே ஆல்ரெடி இன்டர்வியூல எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஜாலி டைப் தான் என்ன பொறுத்த வரைக்கும், வெளியே பார்த்ததை வச்சே சொல்றேன். சோ அதனால அந்த அளவுக்கு எல்லாம் ரோஸ்ட் இருக்குமான்னு தெரியல. அதே மாதிரி வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க கமருதீனோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அவங்க அக்காவும். கமருதீனோட ஃப்ரெண்டு ஒரு லெவலுக்கு மேல பார்வை போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. சோ இது எல்லாமே வந்து பார்வுக்கு தான் பாசிட்டிவா மாற போகுது. பட் உள்ள வந்து பார்வோட அம்மா வந்து கமருதீன் அடிச்சாங்கன்னா கமருதீனுக்கு பாசிட்டிவ் ஆகும். அதே மாதிரி கமருதீனோட ஃப்ரெண்டு இல்ல அவங்க அக்கா வந்து பார்வை அடிச்சாலும் பார்வுக்கு பாசிட்டிவா மாறும். சோ இது எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா நான் என்ன ஒரு கேள்வி கேட்கறேன்னா, இந்த டாஸ்கை பத்தி இந்த வாரம் நடந்த சம்பவங்களை பத்தி எதுவுமே பேசாம ஃபுல் அண்ட் ஃபுல் கானா வினோத்தை ரோஸ்ட் பண்ணிட்டு கானா வினோத் கேப்டன்சி பத்தி எதுவுமே பேசாம, முக்கியமா மக்களே கானா வினோத் கேப்டன்சி பத்தி நேத்து விஜய் பேசியிருக்காப்ல, அப்ரிஷியேட்டும் பண்ணிருக்காப்ல. பட் ஆனா எபிசோட்ல கட் பண்ணிருக்காங்க. சேனல் எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கானா வினோத் மேல அப்படி என்னங்க உங்களுக்கு பர்சனல் கிரஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கானா வினோத் வந்து ஒரு 3 வாரமா பாத்தீங்கன்னா டவுன் பண்ணியே பாத்துட்டு இருக்காங்க. போன வாரம் கானா வினோத் வந்து லாஸ்டா உட்கார வச்சு ஹாட் சீட்ல சேவ் பண்ணாங்க. அதுக்கு போன வாரம் வந்து கானா வினோத்தை 7ஆவதா சேவ் பண்ணாங்க. இந்த 2 வாரமும் கானா வினோத் 2 லட்சம் ஓட்டுக்கு மேல வச்சிருந்தாப்ல. அப்படி இருக்க மனுஷனா லாஸ்டா சேவ் பண்ணது எந்த வகையில் ஏத்துக்க முடியும் தெரியல. அதே மாதிரி அவர் பண்ண வேலைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்ல, அந்த அங்கீகாரத்தையே கொடுக்காம அதை அப்படியே ஃபுல்லா மறைக்கிறீங்களா, அது எப்படி ஏத்துக்க முடியும் தெரியல. முழு பூசணிக்காவ சோத்துல மறைகிற கதையா இருக்கு. சோ நீங்க என்னதான் பண்ணலாம், அது கானா வினோத்துக்கு பாசிட்டிவா போகுது. அதாவது வெளியே இருந்து வந்த பேரண்ட்ஸ் வந்து இவங்க எல்லாம் அடிச்சாதான் வந்து விஜய் பார்வதி கமருதீன் வந்து பாசிட்டிவா போவோம். பட் நீங்களே வந்து கானா வினோத்தை வந்து அடிச்சு கானா வினோத்துக்கான கிராஃபை ஏத்தி வரீங்கன்னா இங்க பார்க்க முடியுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல யாரோட ஃபேமிலிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ப்ரோமோவாடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் என்ன பண்றது, போட்டானுங்க, ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். சோ பண்ணியாச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல கானா வினோத், அதுக்கப்புறம் சாண்ட்ராவோட குழந்தைகள் கனி வீட்டுல இருந்து, அதுக்கப்புறம் பார்வதி, கமருதீன் அவங்க அக்கா குழந்தைங்க, சோ இந்த மாதிரி அமித் பார்கவோட குழந்தை, இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வீட்டுல வரப்போகுது. சோ பாக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்கும், என்கேஜ்மெண்டா இருக்கும் வீடுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம். சௌந்தர்யா வேற வீட்டுல வராங்க, அது வேற லெவல்ல ஃபன்னா இருக்கும். சௌந்தர்யா வந்து ஏதோ ப்ரொமோஷனுக்கு வராங்களா இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு வராங்களான்னு தெரியல. சோ கண்டிப்பா சௌந்தர்யா உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்கன்றது உண்மை. அது ஒரு பக்கம் ஃபன்னா இருக்கும். சோ இந்த வாரம் ஃபுல்லா ஃபன்னா தான் இருக்கும் எனக்கு தோணுது. மக்களே உங்களோட தனிப்பட்ட கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அதே இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.